யார் வேணும்? இங்கே இந்துஜான். நீங்கள்? ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ். காலையில் தான் 2 போலீஸ் வந்து கேட்டுட்டு போனாங்க. இப்போ நீங்கள் அந்த பொண்ணை 2 நாளாக தான் காணோம். அதுக்குள்ளே இத்தனை பேர் தேடுறீங்க. உங்களுக்கு திவ்யான்னு யாருன்னா தெரியுமா? அப்படி யாரும் இல்லையே. இந்து கூட வேற யார் தங்குறாங்க? அந்த பொண்ணு கூட யாரும் இல்லை. அப்பப்போ அவள் பெரியம்மா பொண்ணுன்னு ஒருத்தி வந்து போவா. இதான் அவள் இருந்த வீடு. ஓ, போங்க சார், போங்க. சார் நான் ஈகன் பேசுகிறேன். சொல்லு, என்ன விஷயம்? எப்படி சார் இந்துஜா வீட்டை கண்டுபிடிச்சிங்க? நான் சொன்ன ஃபோனை ட்ரேஸ் பண்ணீங்களா சார்? அவங்க 2 பேர்கிட்ட பேசுனீங்களா? என்ன ஈகன் உளர்ற? யார் இருந்துச்சா? எந்த வீடு? சார் அப்போ உங்கள் வீட்டுக்கு ஆள் அனுப்பிச்சது நீங்கள் இல்லையா? நான் எதுவும் அனுப்பலையே. ஹலோ ஈகன், எங்க இருக்கீங்க? எனக்கு தெரியாம எதுவும் பண்ணாதீங்க. ஹலோ ஈகன், உங்க மேல பிளாக் மார்க் ஏறிட்டே இருக்கு. பேசுங்க. ஹலோ, நான் பேசுறது கேக்குதா? ஈகன் சார் ஈகன், ஏதோ தப்பு பண்றீங்க. சொல்லுங்கள் சார். என்னன்னு சொல்லுங்க. என்ன சாரி பண்ணிட்டீங்க? சார், நான் கூப்பிட்றேன் சார். ஈகன், ஹலோ. வா வா. ஏய் புடியும்லடா. இவன் வேற அடிப்பானே. புரியலையா?
அவன் சைக்கிள் எத்தனை ஸ்பீடாக போயிட்டான் சார். நிற்க சொன்ன நிப்பாட்டவே இல்லை, பிரேக்கில் பழகுது. நீங்கள் போங்க, நம்ம காரில் சேஸ் பண்ணி பிடிச்சிடலாம். வழி தெரியலையா சார்? நம்ம ஏரியா, நான் சொல்கிறேன், வண்டி எடுங்க சார். தேவராஜ், எஸ். இந்த அசைன்மெண்ட்டில் ஒரு எக்ஸ் காப் ரொம்ப ப்ராப்ளமாக இருக்கா. எனி காஸ்ட் ஃபினிஷர். பேமெண்ட் டபுள் ஆகும். சார் எனக்கு ஒன்று சேர்த்து சொல்லுங்கள் சார். அப்புறம் another thing, நீ அமிச்ச ஆள் ரொம்ப வேஸ்ட். ஐ டோன்ட் வாண்ட் ஹிம். ஃபினிஷர். நான் இன்னொரு ஆள் அனுப்புறேன். சார் சார் டேய் எதுக்கு நான் வந்து சொல்கிறேன். யார் நீ? சார் 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 நம்பால் தான். 2 பேர்லாம் வரக்கூடாதுன்னு தெரியும்ல. பார்த்துக்கிறேன். கிளம்பு கிளம்பு. ஓகே வா போகலாம். டேய் இதெல்லாம் ரொம்ப தப்பு. என்னன்னு அப்புறம் சொல்கிறேன், முதல்ல வா இங்கேருந்து கிளம்பலாம். என்ன சொல்லுவேன்? அதெல்லாம் எதுவும் நீ சொல்ல வேணாம், இங்கேருந்து கிளம்பலாம் வா. ஏய் என்ன ஈகா அடிக்கடி இங்கே வர? என்ன பாரில் ஏதோ வேலைகள் வேணுமாண்ணா? ஆமாண்டா ஆமாம். நீ ஐஸ்வர்யா பார்த்துக்கிற வேலைக்கு அரவிந்துக்கு பதிலாக என்ன அமுச்சிருக்கலாம்டா. என்ன சொல்கிற? எனக்கு புரியலையே. திவ்யா செத்ததும் ஐஸ்வர்யாவை ப்ரொடெக்ட் பண்ண அரவிந்த் அமுச்சிருக்க. இப்போ இந்துவை எங்கேயோ மறைச்சு வச்சிருக்க. ஏய் மனோ, மனோ வரேண்ணா. இவனை கூட்டி போடா, வந்திருந்து உழைக்கிட்டே இருக்கான். டேய் கிட்ட வந்த கையை ஒடிச்சிரும்டா. நீ ஸ்கூல்ல இருந்து கபடி விளையாடுறது நிறுத்தல, உன் டிஷர்ட்ல லைன் 7ன்னு போடுவியே அதையும் நிறுத்தல. நான் உன்னை கண்டுபிடிச்ச மாதிரி அவனுங்க உன்னை கண்டுபிடிக்க ரொம்ப நேரம் ஆகாது. டேய் உன்னால அவளை காப்பாற்ற முடியாதுடா. ஒழுங்கா என்ன நடக்குதுன்னு சொல்லு. அவ எங்க இருக்கா? வாயை திறந்து சொல்றா. லட்சுமி கரெக்டா? யார் நீங்க? நாங்கள் ஈகன் ஃப்ரெண்ட். இதுக்கு முன்னாடி உங்களை நான் பார்த்ததே இல்லையே. நேத்துல இருந்து தான் ஃப்ரெண்ட். ஓஹோ. வீட்டில் ஈகன் அக்கா இல்லையா? கோயிலுக்கு போயிருக்காங்க. உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க. ஈகன் எப்போ வருவான்? எதுக்கு அளவெடுக்கிறீங்க? பேண்ட்டுக்கா சட்டைக்கா? அளவு சரியாக நான் பார்த்தேன். அன்றா இருக்கா? அப்போ தான் டிக்கில் இருக்கிற பெட்டியை தூக்கி முன்னாடி வைக்க முடியும். ஈகன் இப்போ எங்கே, எப்போ வருவான்? எனக்கு தெரியல, கால் பண்ணி பாருங்க. நம்பர் கொடு. நம்பரே தெரியாதா? இருங்க நானே ஃபோன் பண்றேன். ஏய் பிரபா, நீலாம் இவ்வளோ வேலை பார்ப்போன்னு நினச்சி கூட பார்க்கலையாடா. ஆந்திராவில் கூட லிங்க் வச்சிருக்க. ఎలా ఉన్నారు? ఇక్కడ ఏం ప్రాబ్లం లేదు కదా? వేరేం లేదు కానీ వాడెవడు చూడడానికి పోలీస్ లాగా ఉన్నాడు. పోలీస్ దాకా ఇప్పుడు పని లేదు. ఓ ఇందు చూడాలి, లోపల వెళ్తాను. டேய் இந்த பொண்ணுமா? సార్ అది నా సిస్టరు, దానికి తోడుగా ఉంది. பிரபா யார் இது? பயப்படாத, என் ஃப்ரெண்டு தான். நீ தான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னு சொன்னல. யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு தான் பார்த்தேன். அது வந்து எவ்வளோ நாள் இப்படியே ஒளிஞ்சிருக்க போற?
அவனுக்கு என்ன 2-3 நாள் தேடிட்டு ஓடிடுவானுன்னு நினைச்சியா? நீ வெளியில வர வரைக்கும் ஒருத்தரா தேடி பிடிச்சி கொள்ளுவானுங்க. கடைசியில வேதனையில நீயே வெளியே வருவ, அப்ப மாட்டுவ. ரெண்டு பேரும் மறைக்காம என்ன நடந்ததுன்னு உண்மையை சொல்லுங்க. டேய் சர்வேஷ், ஓடாதடா. எவ்வளோங்க ஆச்சு? 100 ரூபா ஆச்சு மேடம். இந்தாங்க. தேங்க்யூ மேடம். எங்க போனாரு இவரு? ஏய், இந்த சாக்லேட் குடுத்தா அம்மா என்னங்க? வாங்கி கொடுத்தாங்க. சாக்லேட் தர மாட்டீங்களா? என்னங்க? கதவை திறந்து வச்சுட்டு எங்க போயிட்டாரு? சாக்லேட் குடுடா. தஷ்டி, கையை கழுத்து சாப்பிடுமா? என்ன சார் வேணும்? பிரபா யாரு? அண்ணன் வெளியே போயிருக்காரு. ஈகன் இங்க வந்தானா? ஈகன் வரலையே இங்க. அப்போ உனக்கு ஈகனை நல்லா தெரியும். அவ்வளோவா தெரியாது, ஆனா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இல்லையே, அவன் இங்க அடிக்கடி வர்றதா ஒருத்தர் சொன்னாரு. அப்பெல்லாம் இல்லையே, யாரோ தப்பா சொல்லியிருக்காங்க. நீ எதுக்கு ஈகனை தேடிக்கிட்டு இருக்க? என்ன திவ்யா கேஸ் சம்பந்தமா? நீ ஈகனை பாத்தியா? ஏய், என்ன நீ வா பொண்ணு, ஒரு போலீஸ்ட்ட எப்படி பேசணும்னு தெரியாதே? சாரி சார். ஏய், எங்க போற? இங்க வா. திரும்ப. உன் மேல சந்தேகமா இருக்கு, எதுனா ஐடி கார்டு இருந்தா காமி. ஏய், दीपा बैठे कर लो. இவனுங்க பெரிய பணக்காரனுங்க. 3 பேரும் ஒரே ரூமில் 3 பொண்ணுங்க வேணும்னு கேட்டானுங்க. நானும் இந்துவும் தான் இந்த கேமராவில் ஷூட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணோம். அந்த 2 பொண்ணுங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. பாதி நைட்லேயே எல்லாத்தையும் அனுப்பிச்சிட்டாங்க. அதனால் அந்த கேமராவை எடுக்க முடியல. மறுநாள் காலையில் தான் அந்த ரெஸ்டாரண்ட்டை வேலை செய்கிற பொண்ணு விட்டு அதை எடுத்தோம். நான் அவனுக்கிட்ட வெறும் 3 லட்சம் தான் கேட்டேன். ஆளுக்கு 1 லட்ச ரூபா. அதுவும் புது நம்பர்லேருந்து தான் கேட்டேன். இல்லாடி பாக், இப்படி ஆளை விட்டு என்னையே கொலை பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. சார், சிசிடிவி வீடியோ டெலிட் பண்ணியிருக்காங்க சார். சார், ரோடு ஆப்போசிட்ல ஒரு ஐ விட்னஸ் சார். 3 பேர் கார்ல ரொம்ப வேகமா கிளம்பி போயிருக்காங்க சார். இப்போ கரண்ட் என்விரான்மெண்ட் மினிஸ்டர் யார் தெரியுமா? என்ன சம்மந்தம் இல்லாமல் கேள்வி கேட்குற? சம்பந்தம் இருக்கு. இந்த வீடியோவில் பார்த்தியே, அதில் ஒருத்தன் தான் என்விரான்மெண்ட் மினிஸ்டர் கதிரேசன். அதில் இருக்க இன்னொரு ஆள் டெல்லி பிஸ்னஸ் மேன் தேவராஜ். ஏய், நீங்கள் யாரை பிளாக்மெயில் பண்ணுறோன்னு தெரியாமலே பிளாக்மெயில் பண்ணியிருக்கீங்கடா. இந்த பிஸ்னஸ் மேன் தேவராஜ் ஏற்கனவே ஒரு செக்ஸ் விஷயத்தில் மாட்டியிருக்கான். அது எப்படி எனக்கு தெரியும்? பார்ல நல்லா சரக்கு அடிக்க தெரியுமா? ஆனால் ஒரு விஷயம் புரியல, இப்போ ஏன் உங்களை கொல்ல பார்க்குறான்? இன்னமும் இடிக்குது. ஒழுங்கா உண்மையை சொல்லுங்கடா, வேற எதனா பண்ணீங்களா? சத்தியமாக சொல்கிறேன், நீ அடிச்சு கேட்டாலும் எனக்கு ஒன்றும் தெரியாது. இதில் என்ன 8 வீடியோ கிளிப் இருக்கு? இந்த கேமராவில் புது டெக்னிக் இருக்குது. இந்த கேமரா முன்னாடி ஏதோ வந்துட்டு போனால் தான் ரெக்கார்ட் ஆகும். அந்த ரூமில் ஏதோ பட்டாம்பூச்சி வந்துட்டு போயிருக்கும் போல இருக்கு. அதான் அடிக்கடி ரெக்கார்ட் ஆகிருக்கு. அதை கொடு. பார்த்தியா பட்டாம்பூச்சி? இதுலேயும் பாரு, பட்டாம்பூச்சி தான் இருக்குது. இதுவும் அப்படி தான். அதை இங்கே கொடு. இந்த கிளிப் என்ன 25 நிமிஷம் காட்டுது?
டேய் பின்னாடி பக்கம் போடு. என்ன பாத்துக்கிட்டு இருக்க? வா. ஏதோ தப்பா இருக்கு. என்ன வச்சு ஏதோ பிளான் பண்ற மாதிரி இருக்கு. இந்த தேவராஜும் சந்தானத்தோட பேச்சும் மரியாதையும் இன்னைக்கு கொஞ்சம் ஓவரா இருக்கே. ஏய், வண்டி திருப்பு. சார், இந்த வீடியோவில் நம்மளாம் தெரிய மாட்டோம்ல. கதிரேசன் மாத்திரம் தெரியாத மாதிரி எடிட் பண்ணுங்க. நாளைக்கே அந்த ஆள்கிட்ட டெண்டரில் சைன் வாங்கிடலாம். ஆனால் இந்த பட்டர்ஃப்ளை மேட்டர் மாத்திரம் என்னன்னு சொல்ல மாட்டீங்க. நினைச்சேன்டா, நான் நினைச்சது சரிதான். ஏ தேவராஜ், உன் கூட சேர்ந்து ஏதாவது பண்ணுவேன்னு நினைச்சேன். ஆனால் இவ்வளோ சீக்கிரம் பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆப்வியஸ்லி. அப்புறம் அந்த நெம்மேலி பொட்டானிக்கல் கார்டன் ப்ராஜெக்ட்ல எப்படி டெண்டர் டாக்குமெண்ட்ல உங்ககிட்ட சைன் வாங்குறது? ஏய், அதுக்கும் உனக்கு என்ன சம்பந்தம்? கதிரேசன், இந்த ப்ராஜெக்ட்ல இன்வெஸ்ட் பண்ற லண்டன் கம்பெனி செடி வளர்த்து கார்டன் வச்சு சேவை செய்யும் நினைச்சீங்களா? இங்க யாரும் நினைச்சு பார்க்காத ஒரு $multi-million அண்டர் கிரவுண்ட் பிசினஸ் இருக்கு. இந்த கேமரா எங்க வச்சிருக்கீங்க? இன்னும் வேற எங்கெல்லாம் வச்சிருக்கீங்க? கொடுங்க அந்த கேமராவை. ஒன்னும் போதும் கதிரேசன், அப்புறம் இவனுக்கும் எனக்கும் பிளாக் அவுட் ஏரியா கிடைக்காது. ஒரு மினிஸ்டர் மிரட்டிட்டு இருக்கீங்க, ஞாபகம் இருக்கட்டும். இப்ப நீ எல்லாத்தையும் கொடுக்கல என்ன பண்ணுவ? மினிஸ்டர்னா தூக்கி குத்தணுமா என்ன? ஏய் ஜகா, ஜகா புராணி அவனும் வரமாட்டான். வா வா. நீயே எவ்வளவு நல்லவன் இல்ல, இதுல வேற என்ன மிரட்டுறியா? இப்போ உன் டிரைவர் உன்னை கொன்னுட்டு கார்ல வச்சிருந்த கேஷ் எடுத்து ஓடி போயிட்டான். உன் பாடி 1 மாசம் கழிச்சு தான் கிடைக்கும். உன் டிரைவர் ஃபாரினுக்கு எஸ்கேப் ஆயிட்டான். இதுதான் அடுத்த 1 மாசம் உன்னை பத்தி வர போற ஹெட்லைன்ஸ். சாவு. இன்னும் எவ்வளவு தூரம் போனோம்? அந்த கோயில் தாண்டதும் வர லெஃப்ட்னா இவனுங்க சாவடிக்க மூட மாட்டானுங்களே. அப்படியே இதுலயே பற்ற வேண்டியதான். இது வெறும் செக்ஸ் வீடியோ இல்ல, ஒரு மர்டர் எவிடன்ஸ். இந்து, நீ வா, மேட்ச் ஆடிட போலாம். நோ, சொல்றது கேளு. இது போலீஸால கூட உன்னை காப்பாற்ற முடியாது. వేరే వలి లేరా? எல்லாம் உன்னால. அவனுங்களை போறதுக்கு முன்னாடி உன்னை சொன்ன நாம శేషు, నువ్వేం చేయదు, బయట వెళ్ళరా. இந்து வா. இந்து, அவன் இங்கே வந்துட்டானுங்க. நீங்க எங்கன்னா சேஃபா இரு. సార్, ముందు ఈ పొన్నయో ఈ వీడియోవయో మీరు సేఫ్టీగా తీసుకెళ్ళండి. వెనకాల పక్కం ஒரு సెవర్ இருக்கு, அங்க இருந்து జాగ్రత్తగా వెళ్ళండి. సరేనా? இந்த చిల్లర పసంగలే నేను చూసుకుంటాను. வா. டேய் நான்டா. வா வா சீக்கிரம் வா. என்னடா போஸ்ட் விட்டோம்டா.
ஆரம்பிச்சிட்டேன். கீழே சார் வண்டியை கொஞ்சம் ஓரமாக நிப்பாட்ட சொல்லுங்க சார். இறங்கி ஏய் வண்டியில் நிப்பாட்ட முடியாது, அப்படியே இறங்கிடு. விளையாடாத, நான் ஓடுற வண்டியில் எப்படி நான் இறங்குறது? சுடாத, நானே இறங்கிடுறேன். என்னடா அவங்க ஆளுங்களே சுட்டுட்டாங்க, சீக்கிரம் போ. இப்ப அழுது என்ன பண்றது? அதான் போயிட்டானே. அழாத, அடுத்து என்ன பண்ண யோசிக்க விடு. இவன் பாடி நம்ம வச்சிருக்கிறது சேஃப் இல்லை. இவனை நம்மளே கொன்ன மாதிரி போலீஸை வச்சு ஃப்ரேம் பண்ணிடுவானுங்க. வா, இந்த பாடியை ஃபர்ஸ்ட் டிஸ்போஸ் பண்ணணும். வண்டியிலே ஏறு. மாமா, நான் ஒரு சீரியஸான பிரச்சனையில் இருக்கேன், உன்னை அப்புறம் கூப்பிடுறேன். ஹலோ ஹலோ, யாரு? ஜஸ்ட் மிஸ் ஆயிட்டேன். மாமா எங்கடா? ஆனால் வாய் தான் கொஞ்சம் ஓவர். இனிமே பிரச்சனை இல்லை. டிக்கிக்குன்னே அளவெடுத்த மாதிரி இருக்காரு ஓ மாமா. மாமாக்கு மட்டும் என்ன ஆச்சு? டேய், எனக்கு அந்த பென் டிரைவும் பொண்ணு வேணும். கொடுக்குறேன்டா. நீ வேற எதனா ட்ரை பண்ண, அப்புறம் உன் மாமா காணோன்னு உங்க அக்கா லைஃப் ஃபுல்லாக தேடிட்டு இருக்க வேண்டியது. எங்க எப்போ வரணும்னு நான் ஃபோன் பண்ணி சொல்கிறேன். சாரி, பிளான்ல ஒரு சின்ன சேஞ்ச். வாட்? சொல்றேன். ஹலோ அக்கா. டேய் மாமா எங்க? பக்கத்துல இருந்தா போன் கொடு. நான் சொல்றது கேளு, குறுக்க பேசாத. விளையாடாதடா, போன் குடுறா அவர்கிட்ட. ஐயோ அக்கா, நான் சொல்றது கேளு, முதல்ல நீ வீட்டை விட்டு வெளியே வா. அக்கா, நான் சொல்றது கேளு, நீ பசங்களாம் கூட்டு முதல்ல வீட்டை விட்டு வெளியே வா. என்னடா சொல்ற? இங்க பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. நான் சொல்லும்போது குறுக்க பேசாத. என்னடா பிரச்சனை? எங்க வரணும்னு சொல்லு. சீட்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு உடனே கிளம்பி வா. சரி, இப்பவே வரேன் இரு. எங்கடா அவரு? நான் சொல்றத கொஞ்சம் கேளு. அந்த திவ்யா பொண்ணு கொன்னவனை நான் கண்டுபிடிச்சிட்டேன். எங்கடா அவரு? அவனுங்க அவரை தூக்கிட்டானுங்கக்கா. உன்னால எப்பவுமே எல்லாருக்கும் ப்ராப்ளம் தானா? அக்கா, நீ வீட்டுக்கு போவாத கொஞ்ச நேரத்துக்கு. நான் மாமா கூப்பிட்டு வரேன்க்கா. மாமா, அப்பா கூட்டிட்டு வாங்க மாமா, ப்ளீஸ் மாமா. நீ அழாத மாமா. சஷ்டி, அப்போ நான் கூப்பிட்டு வரேன்டா.
நல்ல வேளை நீங்க எஸ்கேப் பண்ணீங்க. இந்த மாதிரி ஆட்களை பத்தி எனக்கு தெரியும். இவங்களுக்கு ஒரு பாயிண்ட்டுக்கு மேல கொலை பண்றது போதையாயிடும். நிறுத்த மாட்டாங்க. இந்து, இனி நீ பயப்படாத. இலக்கியா வந்துட்டா. மார்னிங் 9 o'clock பெரியபாளையம் சுஜானா ஸ்டீல் கம்பெனிக்கு வந்துடு. சரி. திவ்யாவை கொன்னவன் நாளைக்கு சாகணும். சாக போறான். அவன் நாளைக்கு காலையில வர சொல்றான்னா பேக்கப்புக்கு ஏதோ ஆள் செட் பண்றான்னு நினைக்கிறேன். நம்ம சைடுல யாருன்னா ஆள் இருக்காங்களா? ஒருத்தன் இருக்கான். யாரு? சொல்றேன். அதுக்கு முன்னாடி இவளை சேஃபா எங்கன்னா அனுப்பணும். சேஃபா இரு. நான் சொல்ற வரைக்கும் எங்கேயும் வெளியே போவாத. போயிட்டு கால் பண்றேன். எப்படி இருக்க? நல்லா இருக்கு. அவளை கொஞ்சம் பத்திரமா ஊருக்கு அனுப்பிச்சு வை. ஐயா, இந்த லூசியா வர சொன்ன? நமக்கு வேற வழி இல்ல. சுத்தம் ஈர பேனாக்கி பேனை பெருமாளாக்கிடுவான். பெட்ரோல் விற்கிற வேலை இந்த சுத்து தேவையா? என்ன வரதா, எப்படி இருக்க? சரி, இப்போ என்ன பிளான்? கண் சண்டையா கை சண்டையா? இந்த நேரத்துக்கு இந்த பாட்டு குழுக்கள்லாம் தேவையா? இந்த பாட்டை கேட்டா தான் அப்படியே நாடி நரம்பெல்லாம் முறுக்கேறி அப்படியே ஜிவ்வுன்னு இருக்குது. ஆமா, தெரியாம தான் கேக்குறேன். உன்கிட்ட காசு பணம் வசதி எல்லாம் இருக்கு. அப்படி இருந்தோம் ஏன் இப்படி ஒரு ஓட்டக்கார வச்சிருக்கீங்க? இந்த கார் என் வாழ்க்கையில எல்லாத்துக்கும் மேல. இந்த கார்ல நான் பல வேலை பண்ணியிருக்கேன், பல கோடிகளை சம்பாரிச்சிருக்கேன், நிம்மதியா வாழ்ந்திருக்கேன். இந்த கார் என்ன ஓட்டி இருக்கு, நான் இந்த காரை ஓட்டி இருக்கேன், பல ஃபிகர்களை ஓட்டி இருக்கோம். போதுமடா சாமி, தெரியாம கேட்டுட்டேன். ரோட்டை பார்த்து பார்த்து பார்த்து. என்ன எப்போ சீரியஸாவே இருக்க? ஜாலியாரு. இங்க பின்னாடி ஒரு வழி இருக்கு. அவங்க வர வரைக்கும் நாம மறைஞ்சிருக்கோம். நீ வேணா மறைஞ்சிரு, நான் எப்பவும் மேல ஓப்பனாவே இருக்கு. பார்த்து, பின்னாடி பஞ்சர் ஆயிட போகுது. கண்ணை குத்திடாத. ஒன்னாவது யூஸ் பண்ணுவியா? உனக்கு என்ன, ஓரமா ஒரே துப்பாக்கி வச்சுட்டு உக்காந்துருப்பேன். இறங்கி அடிக்கவா போற? சார், கார் தனியா தான் வருது. உள்ள அவன் மட்டும் தான் இருக்கான். பின்னாடி அந்த பொண்ணு இருக்குன்னு நினைக்கிறேன். வேற யாரும் ஃபாலோ பண்ணல சார். நீ எப்படி இன்னும் உயிரோட இருக்க? ஆச்சரியமா இருக்கு. அந்த 2 நாய்ங்களும் என் திவ்யாவை கொண்டுட்டானுங்க. என்னது, உன் திவ்யாவா? அவளை கெடுத்தது நீயும் கிளப்பும் தானே? நாங்க எல்லாம் பிரதர் சிஸ்டர்ஸா வாழ்ந்துட்டு இருக்கோம். வெளியில இருந்து பாக்குற நீங்க தப்பான கண்ணோட்டத்திலேயே பாக்குறீங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டா இருக்கிறது தான் ஃபேமிலி. குழந்தையில இருந்தே பசங்க பொண்ணுங்கன்னு இயல்பா வாழ விடாம ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட்டு அவங்கள கட்டுப்படுத்துறீங்க. சின்ன பிரச்சனைன்னு வந்தாலும் என்ன ஏதுன்னு விசாரிக்காம அவங்கள வீட்டை விட்டு துரத்திடுறீங்க. வீடியோ எங்க? பொண்ணுங்க? ஒரு நிமிஷம். இந்தா பொண்ணு.
ஏய் தம்மாடிக்கு வெறும் புகையை விட்டுட்டு இருக்காம இங்கிட்டு கண்ணு திருப்பு. ஏதோ சத்தம் கேக்குது. வா. உன் போலீஸ் புத்தியை காமிச்சிட்டல்ல, இப்போ உன் மாமாவை தேவையில்லாம கொன்னுட்ட. சுற்றால ஏய்